1. ரசிகர்களுக்கு ட்ரீட். கயாடு லோஹருக்கு அடுத்தடுத்து 3 படங்கள். நடிகை கயாடு லோஹர் நடித்துள்ள ஐஎம் கேம் படத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் ஜி.வி. பிரகாஷ் நடிக்கும் இம்மார்டல், நானியன் த பாரடைஸ் ஆகிய படங்கள் வெளியேற தயாராக உள்ளதாக படத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து 3 திரைப்படங்கள் வெளியேறும் என்பதால் கயாடு லோஹரின் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைந்துள்ளது. 2. நாட்டாமை குடும்ப பயலுக்கா. நடிகர் சரத்குமார் கூறியதாக பகிரப்பட்டுள்ள கருத்து: நான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. நாட்டாமை குடும்பம் என விருப்பப்பட்டவர்கள் பச்சை குத்திக் கொண்டால் கிரீன் கார்டு போல் என்னை எளிதில் சந்திக்கலாம். இது சரத்குமார் தொடர்பான பழைய திரைப்பட புகழையும் ரசிகர்களின் ஆதரவையும் மையமாகக் கொண்ட வைரல் செய்தியாக படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. 3. DC திரையரங்கில் ஸ்பெஷல். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவான DC திரைப்படத்தின் சிறப்பு திரையிடலை இயக்குநர்கள் பலர் பார்த்து ரசித்ததாக படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. DC திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். 4. துரன்ஹார் OTT-யிலும் சாதனை. துரன்ஹார் திரைப்படம் OTT-யில் மிகப்பெரிய பார்வையாளர்களை பெற்றுள்ளதாக படத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி முதல் ஜூன் வரை 3.7 கோடி பார்வைகள் கிடைத்ததாக அந்த செய்தி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது திரையரங்க வெற்றிக்குப் பிறகும் டிஜிட்டல் தளத்தில் படத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைத்ததாக செய்தி கூறுகிறது. 5. விஷாலின் மகுடம் UA சர்டிஃபிகேட். விஷால் நடிக்கும் மகுடம் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. படம் ஆகஸ்ட் 14, 2026 அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளிநின்று ஒவ்வொரு இடத்திலும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்படத்தின் மூலம் விஷால் இயக்குநராகவும் அறிமுகமாகிறார். அவர் திரைக்கதை மற்றும் இயக்கத்தை மேற்கொண்டுள்ளார். 6. த்ருவ் விக்ரம் புதிய படத்தில் இசை. துருவ் விக்ரம் நடிக்கும் DV4 திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக சந்தோஷ் நாராயணன் பணியாற்றுகிறார் என்று இந்த செய்திப்படம் தெரிவிக்கிறது. இதனால் துருவ் விக்ரம் சந்தோஷ் நாராயணன் கூட்டணி மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. 7. விஜயின் திருப்பாச்சி மீண்டும். விஜய் திரிஷா நடித்த திருப்பாச்சி திரைப்படம் 4K வடிவில் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது என்று இந்த செய்திப்படம் தெரிவிக்கிறது. திரைப்படம் திருப்பாச்சி. நடிப்பு விஜய், திரிஷா. இயக்கம் பேரரசு. முதல் வெளியீடு 14 ஜனவரி 2005. படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய தகவல்படி 2026 அக்டோபர் 1 அன்று ரீரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 20 years of cinema. சென்னை 28 திரைப்படம் வெளியாகி 20 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவுகூரும் வகையில் இந்த சிறப்பு புகைப்பட தொகுப்பு வெளியாக உள்ளது. குறிப்பிடப்பட்ட தேதி 7 ஆகஸ்ட் 2006. இந்த படங்கள் மூலம் வெங்கட் பிரபு, நடிகர்கள் மற்றும் படக்குழுவினரின் பழைய நினைவுகள் பகிரப்பட்டுள்ளன. 20 years of lights camera action என்ற தலைப்பில் அந்த சினிமா பயணம் கொண்டாடப்பட்டுள்ளது. 9. என் கனவுக்கு துணை நின்றது அப்பாதான். ஜேசன் சஞ்சய் தனது தந்தை விஜய் குறித்து கூறியதாக இந்த செய்திப்படம் குறிப்பிடுகிறது. சினிமாவில் தனது பயணத்திற்கும் கனவுகளுக்கும் தந்தை விஜய் ஆதரவாக இருந்ததாகவும் வெளிநாட்டில் சினிமா தொடர்பாக படிக்க விரும்புவதாக தெரிவித்தபோது விஜய் அதற்கு ஆதரவு அளித்ததாகவும் அந்த பதிவு கூறுகிறது. இது தந்தை மகன் உறவு மற்றும் சினிமா கனவு பற்றிய செய்தியாக அமைந்துள்ளது. தலைவா 2 முதல்வர். விஜய் நடித்த தலைவா திரைப்படம் வெளியாகி 13 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை மையமாக வைத்து இந்த செய்திப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. தலைவா விஜய். இயக்கம் A.L. விஜய். வெளியீடு 8 ஆகஸ்ட் 2013. அதாவது 2013இல் தலைவா படத்தில் நடித்த விஜயிலிருந்து 2026இல் அரசியல் தலைவராக உயர்ந்த விஜய் வரை என்ற மாற்றத்தை இந்த பதிவு எடுத்துக்காட்டுகிறது. விஜயின் திரைப்பட பட்டியலிலும் தலைவா 8 ஆகஸ்ட் 2013 வெளியீடாக இடம்பெற்றுள்ளது.